இதிலிருந்து இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கடந்த நாட்களிலே இலங்கையில ஏன் இப்படியாப்பட்ட ஒரு மழை வந்துச்சு, ஏன் மறுபடியும் ஒரு 2வது புயல் வந்துச்சு என்று பார்க்கும் பொழுது விக்கிர ஆராதனைகள் கூடி போயிட்டு நமக்கு தெரியும். இலங்கையை பொறுத்தளவுல விக்கிர ஆராதனைகள் கூடி போயிட்டு வருகின்ற நாட்களிலே இலங்கைக்கு போறதுக்கு இருக்கிறார் நம்முடைய ஊழியக்காரரும். போயிட்டு வந்தா சொல்லுவார் எப்படியாப்பட்ட சூழ்நிலை என்று. இலங்கை 80 அடிக்கு மேல சில விதமான விக்கிரகங்கள் சிலைகள் உருவாக்கி, ஆனால் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள். அவர் என்ன செய்ய முடியும்? அவர் அப்படியே பார்த்து கொண்டு தான் இருக்க முடியும். அவரையும் வித்தியாசமாக கணக்கு பார்க்கும் பொழுது, ஆனால் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் கொண்டு செய்ய முடியாது. நாம ஜெபித்தால் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்வார். அதே போல இலங்கையில கடந்த நாட்களில இந்த புத்த பிக்குகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணினார்கள். பிலிப்பீன்ஸ்லயும் சைனாவிலேயே இருந்து ஒரு புத்த பிக்கு நடந்து போயிருக்காரு. காலையில செருப்பு இல்லாம நடந்து போயிட்டு ஒரு யாத்திரைன்னு போயிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வணக்கம் செலுத்துறார், உளுந்து கும்பிடுறார்கள். இப்படி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஒரு வேதனை. பிறகுதான் நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை தேசம் இந்த அளவுக்கு மோசமாய் போனதுக்கு காரணம் இதுதான். என்ன காரணம்? விக்கிர ஆராதனைகள் கூடி போய்விட்டு எங்கேயோ இருந்து வந்ததான ஆமதூர அப்படியே சாஷ்டாங்கமாய் பணிந்து உளுந்து கும்பிட்டு பலவிதமான காரியங்கள் பிள்ளைகள் எல்லாம் கீழே போட்டு அப்படியே அவர் அந்த குழந்தை பிள்ளையெல்லாம் தாண்டி போறார். அந்த அளவுக்கு அவருக்கு தெய்வத்துக்குடைய மதிப்பை கொடுத்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரை தவிர வேறொரு ஆண்டவர் இந்த பூமியில இல்லை என்று நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனபடியால் தான் இந்த இலங்கை தேசம் நெருக்கப்படுகிறதுக்கு உடைக்கப்படுகிறதுக்கு காரணமே இந்த விக்கிர ஆராதனை கூடுறபடியால் தான். அப்ப யாழ்ப்பாணத்துக்கு போனோம்னா யாழ்ப்பாணத்துல ரொம்ப அது 80 அடி கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேல எல்லாம் சிலைகள் இருக்கிறது. ஆனால் எப்படி விடுதலை வரும்? ஜெபிக்கிறோம், ஆனால் இவர்களுக்கு மனம் திரும்புதல் வேண்டும். முக்கியமாய் ஜெபிக்க வேண்டும். இலங்கையில் உள்ள ஜனங்கள் மனம் திருப்பாங்க. நமக்கு தெரியும் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்தை பிரிச்சு வைப்பாங்க. ஆனபடியால் இந்த காரியத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகினால்தான் ஆண்டவர் நிச்சயமாய் மனமிறங்கி இலங்கை தேசத்துக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுக்க முடியும். ஆனபடியால் இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே இருந்து ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதது 2வது பிரச்சனை. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். நமக்கு இன்றைக்கு தெரிந்தபடி இந்த நாளிலே பெந்தெகோஸ்து நாள் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியிலே சீடர்களுக்கு மாத்திரமல்ல ஜனங்களுக்கு காட்சி கொடுத்து அவர் பரமேறி போனதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு 50வது நாள் அது பெந்தெகோஸ்து நாள். ஆகவே இந்த 50வது நாளை தான் இன்றைக்கு உலகம் எங்கிலும் ஆவிக்குரிய திருச்சபைகள் இலங்கையில இந்தியாவில அதிகமாய் இதை கொண்டாடுவார்கள். இங்கேயும் பல சபைகள் இதை விசேஷமாய் கொண்டாடுகிறார்கள். நல்லது. காரணம், இன்றைக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று கொண்டாட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பார். இன்றைக்கு நல்ல வேசிப் தம்பி நல்ல பாடல் ஆரம்பத்திலே நல்ல ஆவியானுடைய பாடலை எடுத்தார். நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு பூரணமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் ஆவியானுடைய நிறைவை நமக்கு கட்டளையிட்டு கொடுத்தார் ஆராதனை நேரத்திலே. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடின பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தான் இன்றைக்கு நாங்கள் ஆராதனையிலே நாங்கள் வாசித்தோம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, முழுமையாய் வாசிக்கின்ற பொழுதே ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய உணர்த்துதல், ஆவியானவருடைய வல்லமையை அங்கே காண்பிக்க கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். தம்பி வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். Mais le défenseur, l'Esprit Saint que le Père enverra en mon nom, vous enseignera toutes choses et vous rappellera tout ce que je vous ai dit. ஆமென். வாசிங்க பார்ப்போம். என் நாமத்தினாலே இதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, பாருங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்ப ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே சீசர்கள் இதை பார்க்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்துனுடைய
அவருடைய எல்லா விதமான வாழ்க்கையும் அவர்கள் பார்த்து கொண்டே வருகிறார். பார்த்து கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பஸ்கா பண்டிகையை ஆசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறார், 12 சீசருக்கு சொல்லுகிறார், இவ்வகையான காரியங்கள் நடக்கும், நான் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன். எல்லா காரியங்களை சொல்லி கொண்டு வரும் பொழுதே கடைசியாய் ஒரு காரியத்தை அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களை தேற்றுகிறதுக்கு ஒரு தேற்றளவாளன் தேவை. நம்மை தேற்றுகிறதுக்கு நமக்கு ஒரு தேற்றளவாளன் தேவை. நம்மை ஆற்றுகிறதுக்கு நம்முடைய குடும்பம் தேவை என்பது போல நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறதுக்கு ஆவியானவருடைய வல்லமை தேவை. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்துகிறது தான் ஆவிக்குரிய சபைகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆவிக்குரிய சபைகள் இலங்கையிலே சொல்லுவார்கள் பெந்தகோஸ் சபை என்று. ஆகவே இந்த பெந்தகோஸ் நாள் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டது. இன்றைக்கும் அந்த பெந்தகோஸ் நாள் கொண்டாடப்படுகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லும் பொழுதே அது ஆவியானவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறதான சபை. ஆகவே ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்துகிற காலம் தான் இது. அதான் வேதத்திலே பலவிதமான காலங்கள் இருந்தாலும் இது ஒரு கிருபையின் காலம் தான். அந்த கிருபையின் காலத்தோடு கூட ஒரு காலம் இருக்கிறது, ஆவியானவருடைய காலம். இந்த ஆவியானவர் எண்ணத்தை சொல்லுகிறாரோ அதை தான் நாம் செய்ய முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஆவியானவர் எண்ணத்தை நமக்கு உணர்த்துகிறாரோ அதற்குத்தான் நாங்கள் ஜெபிக்க முடியும். பாருங்க, நல்ல பாடல் ஆரம்பத்தில் நாங்கள் பாடும் பொழுது நல்ல ஆவியில நிரம்பி நாங்கள் பாடத்தக்கதான ஒரு பாடல். ஆவியானவர் எங்களுடைய மனது புதிதாக்கப்படுகிறது, எங்களுடைய உள்ளம் புதிதாக்கப்படுகிறது. ஏன்? ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார், ஆராதனைக்கு ஒரு கிருபையை கொடுப்பார், பாடுகிறதுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார், வார்த்தை தியானிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். காரணம் ஆவியானுடைய வல்லமை அப்படியாப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தால் என்ன நடக்கிறது? ஜெபிக்கிறதுக்கு சோர்ந்து போக மாட்டோம், ஆராதனைக்கு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், பாடுகிறதிலே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், பரிசுத்த வாழ்க்கைக்கு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அப்ப ஆவியானவரை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி ஒவ்வொரு நாளிலும் ஆவியானவருக்குள்ள அந்த நாங்கள் நடத்தப்படுகிற பொழுதே நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்ப என்ன? இனி நான் உங்களுக்கு சொன்னதான வார்த்தைகளை ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அப்ப ஆவியானவர் நினைப்பூட்ட என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்ப சகையினுடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை பார்த்து, இதோ நீர் ஆபிரகாமின் குமாரன், ஆகவே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். காரணம் என்ன? அவருடைய இருதயம் அப்படியே மாற்றப்பட்டது. என்னத்துக்கு மாற்றப்பட்டது? அவருடைய இருதயம் எப்படியா இருந்துச்சு? கேடான ஒரு சிந்தையா இருந்துச்சு, அவக்குள்ள அடிக்கிற ஒரு சிந்தையா இருந்துச்சு, தப்பாய் சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தால். ஆனால் அவனுடைய பொசிஷன் நல்ல பொசிஷனா இருந்தாலும், அவருடைய வேலை நல்ல வேலையா இருந்தாலும், என்றைக்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு போனாலும் அன்றைக்கு அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது, புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு மனிதனாய் மாறினார் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பாருங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப ஆவியா பாருங்க, நமக்கு தெரியுமா, சில நேரங்கள்ல நம்முடைய மன்சீக ஆவி சில நேரங்கள்ல ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு தவறு யாராவது பண்ணியிருந்தா அது நமக்கு நினைவுக்கு இருக்கும். சில நேரங்களை நாங்கள் பார்த்த, அதாவது நான் இப்ப சொல்லல, இப்ப படம் பார்க்கறது இல்ல, ஆகவே பழைய நாட்களில நாங்கள் படம் பார்க்கிற காலத்தில் உள்ளதான ஞாபகம் இப்ப நாங்க எங்கேயாவது போகும் பொழுது ஏதோ ஒரு பாடல் போயிருக்கின்றோம். அப்ப அந்த பாடல் போடும் பொழுது என்ன நடக்கும்? அப்படியே ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு போகும் பொழுது, இலங்கைக்கு போயிருந்து இலங்கையில பார்த்தா தெரியுதானே, திருவிழா போனாலும் அதே பாட்டு தான் போகும், பஸ்ல போனாலும் அதே பாட்டு தான் போகும். இங்க எங்கேயாவது ரோட்ல போகும் பொழுது வீட்டுல பெரிய சவுண்ட் வச்சு போடுவார்கள், பல பேத்துக்கு கேட்கக்கூடிய மாதிரிக்கு போடுவார்கள். போடும் பொழுது அந்த பழைய ஞாபகம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஆனால் அந்த பழைய ஞாபகத்தை அழிக்கிறதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்கு சில நேரங்கள்ல நம்ம கேட்கும் பொழுது, பஸ்ல போகும் பொழுது, திருவிழா போகும் பொழுது, இது எங்கேயோ பார்த்த ஒரு காட்சியா இருக்குது, எங்கேயோ பார்த்த படமா இருக்கிறது என்று நமக்குள்ளே வரும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் இந்த சிந்தைகள் அழிந்து போகும், இந்த சிந்தைகள் இல்லாமல் போகும். இதற்குத்தான் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால், அவர் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆகவே இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய வேதத்துக்குரிய காரியத்தை நினைப்பூட்டுவார். இப்ப பாருங்க, நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலே 10, 11, 12 எடுத்து வாசிங்க தம்பி பாப்போம்.
Mais ils ont été rebelles. Ils ont attristé son Esprit Saint. Ah. Est-il devenu leur ennemi? Il a combattu contre eux. அடுத்த வாசிங்க. Alors son peuple se souvint des anciens jours de Moïse. Où est celui qui les confie monter de la mer avec le berger de son troupeau? Où est celui qui mettait au milieu d'eux son Esprit Saint? Amen. ஆமென். வாசிங்க பாப்போம். அவர்களோ கலகம் பண்ணி அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். இது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? விசனப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்தவில்லை. ஆவியானுடைய வல்லமை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர் சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், எங்களை பாதுகாப்பார் என்கிறதான அந்த காரியத்தை அவர்கள் எப்படி பண்ணுகிறார்கள்? அது வேண்டாம் என்று விசனப்படுத்துகிறார்கள். விசனப்படுத்தும் பொழுது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இப்ப யாருக்கு யுத்தம் பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, எகிப்தின் ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் யுத்தம் பண்ணினார். ஏன் என்று கேட்டால் ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். இப்ப ஆண்டவரே அந்த காரியத்தை செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 11. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் பாருங்க, ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? ஒரு கேள்விக்குறி. அடுத்தது, அவர்கள் நடுவிலே பாருங்க, அவர்கள் நடுவிலே என்ன சொல்லுகிறார்? அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவரை இருக்கிறதுக்கு கட்டளையிட்டார். அடுத்தது பாருங்க, மோசேயினுடைய வலது கையை கொண்டு அவர் என்ன பண்றாரு கேட்டா, மறுபடியும் அந்த வசனத்தை நல்ல தெளிவா வாசிங்க பாப்போம். பாருங்க, மோசேயினுடைய வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி பாருங்க, தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து அவர்களுக்கு முன்பதாக தண்ணீரை பிளந்து. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது ஒன்றும் நாம இன்றைக்கு தியானிக்கிறதுல நாங்கள் பல வருஷமாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்போ ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அனுப்புகிறார். ஏனென்றால் செங்கடல் இரண்டாக பிளக்க வேண்டும். ஆகவே ஆவியானுடைய வல்லமை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசம் இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்மை நடக்கும், நம்முடைய வாழ்க்கை ஒரு பலனுள்ளதாய் மாறும். ஆகவே இந்த நாட்களிலே ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க என்ன நடக்கிறது? என்னதான் தடைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வுகள் வந்தாலும், என்னதான் வீண் சிந்தனைகள் வந்தாலும், ஆனால் நம்முடைய இருதயம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆவியானவரோடு கூட நம்முடைய இருதயம் கனெக்ட் பண்ணுகிற பொழுது, இணைக்கப்படுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு ஆவியிலே தொடுதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிறதுக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆகவே 3 காரியங்களை நாங்கள் பார்க்க போகணும். 1, ஆவியானவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். 2வது, நம்மை சாட்சியாய் வாழ வைக்கிறார். 3வது, ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்ப 3 காரியங்களை நாங்கள் கொஞ்சம் வேகமாய் நாங்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாக, 1 நாங்கள் வாசிக்க போகிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான அந்த பகுதியில 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்து வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டா, எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூடுகிறார்கள். ஏன்? அந்த ஒருமனப்பாட்டு அவசியம். அந்த ஒருமனப்பாட்டு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஆவியானவர் ஒழுங்கு கிரகமாக எல்லா காரியங்களையும் செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட இந்த ஒழுங்கு கிரகமான வாழ்க்கை வாழுகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று கேட்டால், எப்பயாவது மன்னா கொடுத்தா சாப்பிடுவார்கள், மன்னா இல்லாமல் போய்விட்டா என்ன பண்ணுவார்கள்? எனக்கு சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லையே என்று ஓடி அங்கும் இங்கும் ஓடி திரிந்திருவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒழுங்கு கிரமத்தை ஆண்டவர் விரும்பினால் அவர்களோ அதை விரும்பவில்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் அந்த பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது என்ன
பண்ணுகிறார்கள் பாருங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீர்கள் என்று சொன்னால் எல்லா ஜனங்களுமே எங்கெங்கெல்லாம் இருக்கிற நாடுகளிலிருந்து ஓடி வந்துட்டார்கள். ஓடி வந்து என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் ஐக்கியப்படுகிறார்கள், ஒருமனப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே இந்த ஐக்கியம், ஒருமனப்பாட்டு ஏன் அடிக்கடி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று கேட்டால், இந்த ஒழுங்கு தேவை, இந்த ஐக்கியம் தேவை, இந்த ஒருமனப்பாட்டு தேவை. இது இருந்தால் தான் என்ன நடக்கிறது? ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. பாருங்க, இலங்கையில பல விதமான ஊழியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்தியாவில் அதை விட எத்தனையோ மடங்கான ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறோம். ஏன் அன்றைக்கு நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் இன்றைக்கு வலு குறைந்து போய்விட்டது? காரணம் என்ன? அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை இல்லாமல் போய்விட்டது, ஒருமனப்பாட்டினுடைய வல்லமை இல்லாமல் போய்விட்டது, ஆவியானவருடைய அந்த ஒழுங்குக்குள்ள வராமல் போய்விட்டபடியால் இன்றைக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க முடியாது, கிரிகை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய கிரிகை நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை போகிறது. ஏன்? அதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவர்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவருக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை விற்று போடவில்லை. உலகத்தின் காரியங்களுக்கு விற்று போட்டபடியால், ஆச வாசங்களுக்கு விற்று போட்டபடியால், உலகத்தோடு கூட இணைந்து செயல்படலாமே என்கிறத பாருங்க. இன்னைக்கு சொல்லுவார்கள், என்ன பார்த்தால் இலங்கையில போகும் பொழுது சொல்வார்கள், என்ன செய்யறது, நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ வேண்டும். எதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டும்? என்ன செய்யறது, கல்யாணத்தை கட்டிட்டேன், கத்தலிக் பொடியனை கட்டிட்டேன், என்ன செய்யறது, கொஞ்சம் காலத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழும். என்ன செய்யறது, மாப்பிள்ளை இல்லை, ஆனப்படியால் இந்து மாப்பிள்ளையை நான் கட்டிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ வேண்டும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ 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 என்ன நடக்கிறது? ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் போய்விடுகிறது, ஆவியானுடைய மகத்துவத்தை காண முடியாமல் இருக்கிறது. ஓகே, என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆண்டவர் மாற்றுவார் என்கிறதான அந்த விசுவாசம் தவறி இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து விட்டது. அப்ப நரகமும் போனால் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். நான் சொன்ன பதில், நரகத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. அக்னியும் கந்தகமும் உள்ளதான இடத்துக்கு நீங்கள் போய் அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சால் வாழ்ந்து பாருங்க, வேற வழி இல்லை. நான் யாருக்கு சொன்னேன்? ரட்சிக்கப்பட்டு வேறுண்டப்பட்டு அபிஷேகம் நிறைந்து ஆராதனை செய்தவர்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வந்தபடியால் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொன்னேன். ஆனால் ஒன்று நான் சொல்லிவிட்டு வந்தேன், கடைசியிலே மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், மாறாத கணவர் மாறுவார், அசையாத கல்லையும் ஆண்டவர் அசைப்பார். ஆமென். ஆடாத ஆளும் ஆடுவார். என்றைக்கோ ஒரு நாளைக்கு, இப்ப அப்படித்தான் ஆடுவார், கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல ஆடுவாரு. ஆனால் ஆடிக்கொண்டிருக்கிறவர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆவியானவர் அவருக்குள்ள போனோட அவர் பாட்டிலே ஆடுவார். அது உங்கள் மேல் இருக்கிறதான விசுவாசம், உங்கள் மேல் இருக்கிறதான நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைக்கிறதான விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான பக்தி வைராக்கியம். இந்த நிமித்தம் கர்த்தர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆவியானவர் அவருக்குள்ளே போவார். அவர் நிச்சயமாய் ஆராதனைக்குரிய காரியத்துக்குள்ளே அவரை நடத்துவார். இது உங்களுக்கு மேல் இருக்கிறதான ஒரு விசுவாசம். இதுக்குள்ள போங்க. ரைட். இப்ப ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர் பாருங்க, ஆதியாகம புத்தகத்திலே நமக்கு தெரியும், 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆனால் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தால். இந்த வசனம் நமக்கு மனப்பாடம். இப்ப ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடினத்துக்கு காரணம் என்ன? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் ஒழுங்குபடுத்த வேண்டும், பூமியை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டவர் படைச்சிட்டார், எல்லாம் படைச்சிட்டார், பூமியை படைச்சு அதை படைச்சிட்டாரு. ஆனா பூமி இப்ப எப்படி இருக்கிறது? அங்கங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. பாருங்க, வீட்டுல பாருங்க, குசினியில் உள்ள சாமா ஓல்ல இருந்தா என்ன நினைப்போம்? குசினிய நம்ம சில நேரங்களில் ஒரு சில வீட்டுக்கு போகும் பொழுது குசினியில் உள்ள பாத்திரம் ஓல்ல இருந்துச்சுன்னா நாம என்ன நினைப்போம்? இதுதான் குசினியோ? நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சில நேரங்கள்ல சந்தேகம் நமக்கே வந்துடும். சில வேளை ஓல்ல உள்ள சாமா அங்க இருக்கிறதான கதிரை சில நேரங்களில நாற்காலி, சில நேரங்களில் குசினியில இருந்தா நாம என்ன நினைப்போம்? ஓகே, இதுதான் ஓலோ அப்படின்னு நாம நினைச்சிடும். சில நேரங்கள்ல தப்பி தவறி இருக்கிறதான பிரான்ஸ்ல அங்கங்க ரூம்கள் இருக்கிறது. சில நேரங்களில் தவறி நாம ஓலுக்கு போக வேண்டிய இடத்துக்கு ரூமுக்கு ஓடிட்டோம்னா, சில வேளை ரூம்ல பார்த்தோம்னு சொன்னா வேற ஏதோ இருக்கும். சில நேரங்களில் இதுதான் ஓலோ அல்லது இதுதான் கிச்சனோ, கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துவிடும். ஏன் என்று கேட்டால் அந்தந்த பொருட்கள் பாருங்க, சாதாரண உலக காரியத்திலே உலகத்திலே வாழுகிறதான நம்ம இந்த தேசத்திலே வாழுகிறதான வீடு, 4 செவுரு கட்டப்பட்டதான வீடு, 4 ரூம் இருக்கிறதான அந்த வீட்டுக்குள்ளே நம்முடைய பாத்திரங்கள் அங்கங்கே இருக்க வேண்டும். நம்முடைய வீடு அங்கங்க டிவி இருக்க வேண்டும், அங்கதான் டிவி இருக்க வேண்டும், அங்கதான் குஷன் இருக்க வேண்டும், அங்கதான் டேபிள் இருக்க வேண்டும், அங்கதான் கதிரை இருக்க வேண்டும். அது மாறிடக்கூடாது.
அது அங்கங்கத்தான் இருக்கணும். அதையே ஒழுங்குபடுத்துற நாம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை ஒழுங்குபடுத்துறது எவ்வளவு கரிச்சிலே உள்ளவராயிருப்பார். நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டும். இப்ப ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எதை ஒழுங்குபடுத்துகிறார்? அன்றைக்கு அப்படியே அந்த பூமி அங்க எங்கேயுமா இருந்த அந்தந்த பொருட்கள் அங்க இருந்தபடியார் அது என்ன சொல்றார்? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுதே என்ன பண்ணார்? வெறுமையா இருந்ததான அந்த பூமியை கர்த்தர் நிரப்புகிறார். அன்று இரண்டாவது அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஒழுங்கில்லாமல் இருந்துச்சு. அங்கங்க அப்படியே எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒழுங்கு இல்ல. நாடு ஒழுங்கு இல்ல, தேசம் ஒழுங்கு இல்ல, உலகம் ஒழுங்கு இல்ல. ஆவியானவர் அப்படியே அசைவாடி கொண்டு அங்கங்க ஒழுங்குபடுத்துறார். ஒழுங்குபடுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க அந்தந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி வெறுமையான பாத்திரத்தை நிரப்பி நம்மை நடத்துகிறவர் ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். பாருங்க வசனம் சொல்லுகிறதே. நீங்கள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். சுமதி அக்கா எடுத்து வாசிங்க பார்ப்போம். தம்பி நீங்கள் எடுத்து வாசிங்க. நெகோமியா 9வது அதிகாரத்திலே 19-20 இருக்கா வாசிங்க பார்ப்போம். நெகோமியா 9வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். Dans ton immense miséricorde, tu ne les abandonnas pas au désert, et la colonne de nuit ne cessa point de les guider le jour dans leur chemin, ni la colonne de feu de les éclairer la nuit, dans le chemin qu'il avait à suivre. Tu leur donnas ton bon esprit pour les rendre sages, tu ne refusas point ta main à leur bouche, et tu leur fournis de l'eau pour leur soif. Amen. நெகோமியா புத்தகத்துல 9வது அதிகாரத்தை நீங்க மாத்தி போட்டுட்டோம். 9, 19, 20. நீர் உம்முடைய மிகுந்த 9, 19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மிருகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். ஓகே, போதும். இப்ப இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தான் அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏன் என்று கேட்டால், ஒழுங்குபடுத்துகிறேன். நான் இந்த ஜனங்களை உருவாக்கினதே ஒழுங்காய் வாழ வேண்டும். இந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், விடுதலையாய் வாழ வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாராய் இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார்கள். யோவேல் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்றது போல யோவேல் புத்தகத்தை தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடைசி காலத்திலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னாக்க, அதாவது மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன அடையாளம்? எல்லார் மேலும் ஆண்டவருடைய ஆவியானவர் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அது நல்லவர் கெட்டவர், அது பணக்கார ஏழை என்று அல்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அது கடைசி நாளிலே ஊற்றுவேன். அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் செய்து முடித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்கிறார்? நெகோமியா மூலமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, நெகோமியாவை பார்த்து நெகோமியாவினுடைய வாழ்க்கை நெகோமியா சொல்லும் பொழுது சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. நீர் என்னென்று கேட்டால், உம்முடைய உருக்கம் இருந்துச்சு, உன்னுடைய இரக்கம் இருந்துச்சு, ஆனால் நீர் அவர்களை கைவிடவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பாதையை காட்டினீர். அவர்கள் இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். அவர்களுக்கு வெளிச்சம் தெரியாது. எப்ப பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை என்ன? கஷ்டம், துன்பம், துயரம், இதுதான் எகிப்தில இருந்துச்சு. ஏனென்று கேட்டால் அவர்கள் அடிமையிலேயும் அடிமை, கொத்தடிமை. அவர்களுக்கு தெரிஞ்ச வேலை என்ன? கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படியே பிசைஞ்சு 2 செங்கலை பட்டி 2 வீடுகளை கட்டுறதுதான் அவங்களுடைய வேலை. அதை தவிர அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு சாப்பாடு என்ன? அடிமையிலும் அடிமைத்தனமான சாப்பாடு. பூசா ஜெயிலோட மோசம், வேலூர் ஜெயிலோட மோசம். ஏனென்று கேட்டால் அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய சாப்பாடு. ஒரு அடிமைத்தனத்தின் சாப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தார். ஏன்? அவர்களை ஒழுங்குக்குள்ள கொண்டு வர வேண்டும், அவர்களை என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்கள் எனக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை
அற்புதமாய் நடத்தினா நமக்கு தெரியும். இவர்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார். என்ன வழியை காட்டுகிறார்? இன்றைக்கு நமக்கு பாருங்க ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கிறது? ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்துட்டா, வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா நாம சேர்ந்து எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். புதன்கிழமை வந்துட்டா நாங்க எல்லாரும் ஒருவர் மாறி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுக்கு ஒரு ஜெபத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கடைசி காலமாயிருந்தாலும் இதெல்லாம் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். சிறு சிறு காரியம் தான், பெரிய கூட்டம் அல்ல. நமக்குள்ள 10 பேர் 12 பேர் சேர்றோம், 8 பேர் சேர்றோம், 7 பேர் சேர்றோம். ஆனால் இதுக்குள்ள ஒருமனப்பாட்டு இருக்கிறதா? இதுக்குள்ள ஒழுங்கு இருக்கிறதா? இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை தான் ஆவியானவர் விரும்புகிறார். இதை விரும்பிதான் ஆண்டவர் நடப்பிக்கிறார். இப்ப இவருடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர்களுக்கு வந்து அக்னி ஸ்தம்பமான அந்த காரியத்தை கொடுக்கிறார். ஏன்? இவர்களுக்கு வெளிச்சம் தேவை. இவர்களுக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் இவர்களுக்கு நடக்க முடியாது. இவர்களுடைய வாழ்க்கை எப்படியா போய்விடும்? பாழாய் போய்விடும். ஆகவே இவர்களுக்கு வெயில் வந்துட்டா தாங்க முடியாது. பாருங்க, இன்றைக்கு எல்லாருக்கும் தாங்க முடியல வெயில். சாதாரணமா 28-30 அடிக்குது. இதே நம்மளால தாங்க முடியல. ஆனால் அன்றைக்கு வனாந்தரத்தில் 58-60 அடிச்சிச்சு. கட்டாருக்கு போனீங்கன்னா ரொம்ப மோசம், போக முடியாது, வேலை செய்ய முடியாது. வெளியே போயிட்டு வந்தா அவ்வளவுதான், உடுப்பெல்லாம் நனைஞ்சு போயிடும். ஆனால் அங்க இல்லாதவர், அங்க உள்ளவர்களுக்கு என்ன? ஏசி இல்லாட்டி வாழ்க்கை அவ்வளவுதான். ஏசி இல்லையா, கார்ல ஏசி இல்லையா, அவ்வளவுதான். போட்டதெல்லாம் வடிஞ்சு போயிடும், போட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். எல்லாம் கடன்னு வந்துடும். வேறு கேட்டா நான் கட்டார்ல இருக்கும் பொழுது நல்லாவே தெரியும். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை எப்படியே, கத்தாரியோட வாழ்க்கை அப்படியே வெளியே போயிட்டு வந்தா ஏசி இல்லாம வாழவே முடியாது. ஆனால் இவர்களுக்கு 58-60 அடிக்குது. அப்படி இருந்தும் வனாந்தரத்தில் என்ன பண்றார் ஆண்டவர்? அழகாய் அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை கொண்டு வருகிறார். பெரிய ஒரு ஏசி. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஏசி வந்து சாதாரண ஏசி கிடையாது. அவர் நிரந்தரமாய் கொடுக்கிறவர். அதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆவியானவர் நம்மை ஒழுங்குபடுத்தி நடத்தும் பொழுதே பாருங்க, நெகேமியா சொல்லும்போது சொல்லுகிறா பாருங்க, அவர்களுடைய அறிவை உணர்த்தும் உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீரே. என்ன? அவர்களுக்கு அறிவு தேவை, ஞானம் தேவை. ஏனென்று கேட்டால் இது ரெண்டும் இருந்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கையில ஒழுங்குக்குள்ள வருவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே ஒழுங்குக்குள்ள வருவார்கள். தேவ திட்டத்திற்குடைய ஒழுங்குக்குள்ளே வருவார்கள். ஆனால் இது இல்லாவிட்டால் அவர்களுக்கு நடக்க முடியாது. அப்ப எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அடுத்த வசனம் ரோமர் 12:1 ஒரு கவாசியை தம்பி பார்ப்போம். நேரம் போகுது. 12:1 ஒரு கவாசியை பார்ப்போம். ரோமர் 12:1 Frères, parmi les compassions de Dieu, à vous offrir vos corps comme un sacrifice vivant, saint, agréable à Dieu, ce qui sera de votre part un culte raisonnable. Amen. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ள. இப்ப பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஏன் என்று கேட்டால், நீங்கள் ஆவியானவருடைய ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுடைய ஆராதனை ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுடைய வேத வாசிப்பு ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். உங்களுடைய குடும்ப ஜெபம் ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ஜெபம் ஜெபிக்கும் பொழுது அப்படியே 5 பேர்னா 4 பேர் அப்படியே இருக்க வேண்டும். ஒருத்தர் வேற எங்கேயோ போயிடக்கூடாது. இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இது எதுக்கு? இது ஏன் என்று கேட்டால் பாருங்க, பவுல் எழுதும் பொழுது தெளிவா எழுதி இருக்கு. அப்படி வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று பாருங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இப்ப என்ன சொல்லுகிறார் பவுல்? என்ன சொல்லுகிறார்? இந்த ரோமர் சபையை பார்த்து ரோமருக்கு எழுதும் பொழுதே, நீங்கள் ஒரு ஒழுங்குக்குள்ள வர வேண்டும். ஏனென்று கேட்டால் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்? இது ரெண்டு முக்கியமானது. இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், பெந்தெகோஸ்து நாளிலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், நம்மை ஆராதிக்கிறதுக்கு அவர் அப்படியே உணர்த்தி வைப்பார். 12 மணிக்கு எழும்பி ஜெபிக்க வைப்பார். இந்த காரியத்துக்கு நீ ஜெபித்து தான் ஆகணும். இந்த வேதத்தை நீ எடுத்து வாசித்து தான் ஆக வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் என்று கேட்டால், நாங்கள் எடுத்து வாசித்தது போல யோவான் 14:26 வாசித்தது போல அவர் நினைப்பூட்டுகிறார். ஏனென்று கேட்டால், அவர் போதிக்கிற ஆவியானவராயிருக்கிறார். சத்தியத்தின் ஆவியானவராயிருக்கிறார். இப்ப சத்தியத்தின் ஆவியானவர் போதிக்கிற ஆவியானவராயிருக்கிறார். நம்மை நல்ல வழியிலே நடத்துகிற ஆவியானவராயிருக்கிறார். இப்ப பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் என்று கேட்டால், சகோதரர்களை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ஏனென்று கேட்டால் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களுக்காக நான் கேட்கிற ஒரு காரியம், நீங்கள் இந்த காரியத்திலே ஒழுங்காயிருங்களே. ஏன் நீங்கள் ஜெபிக்கிறதிலே ஒழுங்காயிருங்களே, நீங்கள் ஆராதிக்கிறதிலே ஒழுங்காயிருங்களே, நீங்கள் வார்த்தை தியானிக்கிறதிலே ஒழுங்காயிருங்களே. ஏன் என்று கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் நடத்தப்பட வேண்டும். நடத்தப்பட என்ன நடக்கிறது? அவரே நம்மை தட்டி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துகிறதுக்கு போதுமானவராயிருக்க. இது என்ன காரியத்தை குறிக்கிறது? ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். இப்ப இரண்டாவது காரியத்துக்குள்ள நாங்கள் போகிறோம். இது முக்கியமான ஒரு காரியம். சாட்சியாய் வாழுகிறதுக்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். இரண்டாவது காரியம். ஆகவே சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய வல்லமையும் தேவை. முதலாவது ஆவியானுடைய வல்லமை எதுக்கு தேவைப்படுகிறது என்று கேட்டால், நம்மை ஒழுங்குபடுத்தி, நம்மை சரிப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்கேற்றபடி ஒரு மாளிகையாக நம்மை நடத்துகிறார். எதுக்குள்ளாக? பரிசுத்தத்துக்குள்ளே, விசுவாசத்துக்குள்ளே, உண்மைக்குள்ளே, ஆராதிக்கிறதிலே, தேவ வார்த்தை தியானிக்கிறதிலே ஆவியானவருக்குள்ளே பலப்பட்டு நம்மை ஒழுங்குபடுத்துகிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். இரண்டாவது, சாட்சியாய் நம்மை நிலைநிறுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இருக்க வேண்டுமே, சாட்சி வேண்டுமே. உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, பெரிய ஜாதி சின்ன ஜாதி பார்க்க கூடாது, ஊருக்கு ஊர் வித்தியாசம் பார்க்க கூடாது. பாருங்க, இலங்கையில போனா நீ இந்த ஊரா, உனக்கு இது இருக்கு, படிப்பு இருக்கு, நீ பெரியா. மற்ற இடத்துக்கு போனோம்னு சொன்னா நீ பிசினஸ்ல இந்த ஆளு, நீ ஆகவே இந்த ஊர். இப்படி எங்கட ஊருக்கு வந்தா அதை விட வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள். ஆனால் வேதம் அதை காண்பித்து கொடுக்கவில்லை. வேதம் காண்பிக்கிறது என்னவென்று கேட்டா, நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடியால் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அப்பா பிதாவென்று சொல்லத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை எல்லாருக்கும் கொடுத்து, ரிஸ்வான் உட்காருங்க, எல்லாருக்கும் கொடுத்து, இதுல உட்காருங்க ரிஸ்வான், எல்லாருக்கும் கொடுத்து விட்டார். அப்ப கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடியால் இரண்டாவது ஒரு காரியம், சாட்சியாய் வாழ வேண்டும். இப்ப சாட்சியாய் வாழுகிறதுக்கு நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், கடந்த நாட்களே வெள்ளிக்கிழமை நாம பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்துல அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னா நமக்கு தெரியும். அந்த வார்த்தை அடிக்கடி பாருங்க, யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். எப்பொழுது சாட்சிகளாயிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான். இப்ப உலகத்தில் உள்ள மனுஷன்கிட்ட போய் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசணும்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அது அவருக்கு தெரியும், வேறொரு ஆவி அங்கங்க ஆடிக்கொண்டிருக்கு, அதுதான் அந்த உலகத்துல மனுஷனுக்கு தெரியும். அப்படி இப்படி கொஞ்சம் இந்த ஆடிக்கொண்டிருக்கிற ஆவியை குறித்து தான் தெரியும். ஒழிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து உலகத்தினுடைய மனிதர்களுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, உணர்த்தப்படுகிற காரியம் இல்லை. அப்ப உலகமோ, வேதம் சொல்லுகிறதே, யோவான் விசேஷம் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, உலகமோ அந்த சத்திய ஆவியை அறியவில்லை, நீங்களோ அந்த சத்திய ஆவியை அறிந்திருக்கிறீர்கள். உலகம் அந்த சத்திய ஆவியை குறித்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை அறியத்தக்கதான உணர்வும் இல்லை. ஆனால் உங்களுக்கு உணர்த்தத்தக்கதான அந்த கிருபை இருக்கிறது, நீங்கள் அறியத்தக்கதான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அந்த சாட்சியா இருங்கள். இப்ப யோவான் 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே மறுபடியும் திருப்பிக்கொள்ளும். பாருங்க, யோவான் 14, 21, 23 வாசிங்க பாப்போம். தம்பி நீங்கள் ஒரு வாசிங்க பாப்போம். Celui qui a mes commandements et qui les garde, c'est celui qui m'aime. Et celui qui m'aime sera aimé de mon Père, je l'aimerai et je me ferai connaître à lui. Jude, non pas l'Iscariote, lui dit, Seigneur, d'où vient que tu te feras connaître à nous et non au monde? Amen. Amen. வாசிங்க தமிழ்ல 14, 21, 23. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் கைகொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்க, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அடுத்த வசனம், யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல், பாருங்க, உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இப்போ ஒரு காரணத்தை கேட்கிறார். என்னன்னு கேட்டால், இந்த மனுஷன் ஒரு காரணத்தை கேட்கிறார். என்னன்னு கேட்டா, உலகத்துக்கு ஏன் நீ வெளிப்படுத்தல, எங்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கணுமே. ஆண்டவர் எங்களுக்கு தான் அற்புதம் செய்கிறார். காலையில் எழுப்பினவுடன் எங்களுக்கு தான் ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது, எங்களுக்கு தான் வேதத்தின்படி வாழுகிறதுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு தான் பரலோகத்தை குறித்ததான தரிசனம் இருக்கிறது, எங்களுக்கு
எங்களுக்கு தான் தெரியும், ஆவிக்குரியவர்களுக்கு தான் தெரியும், உலகம் அழிந்து போனாலும் நாங்கள் எங்கே போவோம் என்கிறதான நோக்கமும் திட்டமும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய முடிவு என்னான்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அறிவு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உலகத்து மனுஷனுக்கு ஏன் அது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க பாப்பா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், பாருங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது நானும் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். அடுத்தது, என்னில் அன்பாயிராதவன் இப்ப ரெண்டு மனுஷர்களை சொல்லப்படுகிறது. இப்ப ஆவிக்குரிய மனுஷன், ஆவி இல்லாத மனுஷன். இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கும் வித்தியாசம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு சாட்சி அவசியம், சாட்சி முக்கியம். இப்ப சாட்சி யாருக்கிட்ட இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்கிட்ட சாட்சி இருக்கிறது. எது ஒரு சாட்சி? சுவிசேஷம் சொல்லுகிறது, அது ஒரு சாட்சி. ஓகே, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். இன்னொரு மறுபக்கத்திலே சாட்சியாய் வாழுகிறது. அப்ப இயேசுவுக்காக நான் சாட்சியாய் வாழுகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். என்னைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறதோ அந்நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை உத்தமத்திலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வேத வாசிப்பிலும் தெய்வத்திலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவிலும் அவனுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் தேவ சமூகத்திலே உகந்த ஒரு மனுஷன் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இப்ப ரெண்டு பேர்த்தையும் காண்பிக்கிறோம். உலக மனுஷரையும் காண்பித்து கொடுக்கிறார், நம்மையும் காண்பித்து கொடுக்கிறார். இப்ப காண்பித்து கொடுக்கும் பொழுது, என்னிலே அன்பாய் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? என்னுடைய வார்த்தையை கை கொள்வார்கள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள், என் வார்த்தையை விசுவாசிப்பார்கள், நான் சொன்ன காரியத்தை தான் செய்வார்கள், வேறு காரியத்துக்கு அவர்கள் போக மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால், வேதம் தான் வெளிச்சம், வேதம் தான் ஆரோக்கியம், வேதம் தான் சந்தோஷம், வேதம் தான் விடுதலையாக்கும். இது இவர்களுக்கு தெரியும். ஆனால் உலக மனுஷர்களுக்கு அது தெரியாது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க பாப்போம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஏன் என்று கேட்டால், உலகமோ அந்த சத்திய ஆவியானவரை அறியவில்லை. உலகத்துக்கோ ஆவியானுடைய வல்லமை தெரியாது, ஆவியானுடைய கிரிகை தெரியாது. ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஆவியானவருடைய ஏவுதல். ஆகவே என்னென்ன காரியத்துக்குள்ள நாம் செய்ய வேண்டுமோ சரியாய் சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சகல சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகிறார். ஒன்று. இரண்டாவது, கண்டித்து உணர்த்தி நம்மை சரிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப என்ன சொல்லுகிறது பாருங்க. என்னிலே அன்பாயிராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல், வாசிங்க பார்ப்போம். என்னை அனுப்பின பிதாவுடையதாய் இருக்கிறது. இப்ப என்ன? என்னுடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டீர்கள் சொன்னால், என் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் சொன்னால், நான் நம்புகிறேன் நீங்கள் என்னில் அன்பாய் இருக்கிறீர்கள் என்று. ஆனால் என்னுடைய வசனத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று தள்ளிடுச்சு. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? என்னை குறித்ததான அறிவோ உணர்வோ அவர்களுக்கு இல்லை. இதுதான் பேதுரு. பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அதிலே நின்று கொள்ளுங்க. 4:13 வாசிக்க பார்ப்போம். டக்கு பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:13. Lorsqu'ils vinrent l'assurance de Pierre et de Jean, ils furent étonnés, sachant que c'étaient des hommes du peuple sans instruction, et ils les reconnurent pour avoir été avec Jésus. Amen. Amen. வாசிங்க பார்ப்போம். சுமதியக்கா. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைகள் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்ப இப்ப என்ன? பேதுருடைய சாட்சி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னாடியே அவருடைய வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு? பயம், பதற்றம், பெண்ணை கண்டு பயம். இயேசுவை காட்டி கொடுத்தார், நமக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் பயம். பரிசுத்த ஆவியானவர் வந்தோட தைரியமாய் பிரசங்கிக்கிறார். ஆகவே தான் ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே நாள்ல 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்த பிறகு. இப்ப ஜனங்கள் பார்க்கிறார்கள். இப்ப பேதுருடைய சாட்சியை நாங்க பார்க்கும் பொழுது ஜனங்கள் பார்க்கிற, இவங்க எப்படி மீன் பிடிக்கிறவன் எப்படி ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான், மீன் பிடிக்கிறவன் எப்படி ஆண்டுடைய வார்த்தை வியாக்கியம் பண்ணுகிறான், மீன் பிடிக்கிறவன் எப்படி பரலோகத்தினுடைய தரிசனத்தை காண்பிக்கிறான், மீன் பிடிக்கிறவன் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். இது ஆச்சரியமாயிருக்கிறது. இதுதான் ஆச்சரியம். ஆகவே எந்த கல் தள்ளப்பட்ட கல்லோ அந்த கல் மூளைக்கு தள்ளை கல்லாயிற்று என்று வேதத்தை வாசிக்கிறோம் அல்லவா?
அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது விசுவாசத்துக்கு ஏதுவானது வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்ப பேதுருவை பார்த்தவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை அவர்கள் கண்டு, அதை மட்டும் வாசிக்க பார்ப்போம். கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள். ஏன் என்று கேட்டா அவர்களே சொல்லுகிறார்கள், மீன் பிடிக்கிறேன் படிப்பானா, ஒரு காலம் படிக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் என்ன, ஒரு துண்டை கட்டணும், கடலுக்கு போவோம், அவ்வளவுதான், மீனை பிடிப்பா வந்துடுவான், அதுதான் அவனுடைய வேலையே, அதுதான். அப்ப படிப்பறியாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்ல, அந்த நாட்கள்ல இன்றைக்கு நல்லா படிச்ச எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இன்றைக்கு மீன் பிடிக்கிறவன நல்ல இங்கிலீஷ் பேசுறான், நல்லா நமக்கு தெரியும். மீன் பிடிக்கிறவன நல்ல 3-4 பாச பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்களாய் வந்துட்டார்கள். ஆனால் அன்றைக்கு பாருங்க, அவருடைய தோற்றம் என்ன தோற்றம், படிப்பறிவு இல்லாதவர்கள். இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, பேதையா இருக்கிறார்கள். என்ன மாதிரி பேதமை உள்ளவர்கள் என்றும். பேதமை என்று சொன்னா ஊர்ல சொல்லுவாங்க பேக்கா, எங்கட ஒண்ணு சொல்லுவாங்க பேக்கா மாதிரி இருக்காண்டா பாடுறா பார்த்தா. ஏன்னு கேட்டா தலை ஒரு மாதிரி இருக்கும், அவனை பார்க்கும் பொழுது வேற எங்கேயோ நம்ம சொன்னோம் வேற எங்கேயோ பார்ப்பாரு. இதைத்தான் பார்த்து சொல்வார்கள் பேதைகள் என்று. பேதைகள் பாடுற பேத மாதிரி இருக்கான். அப்படியே பேத மாதிரி நடிக்கிறவர்களும் சிலர் இருக்கிறார்கள். எப்படி ஏதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு நம்மளோட புள்ள மாதிரி வச்சு கொடுக்கணும், ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு பேத மாதிரி இப்படியே பார்க்கறது. எனக்கா சொன்ன 3 தடவை சொன்னாலும் அடைய உனக்கு தாண்டா சொல்லிச்சுனாலும் பேத மாதிரி அப்படியே நிக்கிறது. தம்பி உனக்கு தாண்டா சொன்னாலும் இல்ல பேத மாதிரி பார்ப்பான். என்ன சொன்னீங்க 3 தடவை கேட்பான். 4வது தடவை நம்ம பெல்ட் எடுத்தா தான் அதுக்கு பதில் வரும். ஏற்கனவே அவருக்கு தெரியும், ஆனா அவர் என்ன பண்றார், பேத மாதிரி பார்ப்பாரு. ஆனால் இதைத்தான் பேதுருவை யோவானை கண்டு என்ன பண்ணுங்க, இவர்கள் படிப்பறி இல்லாதவர்கள், இவர்கள் பேதைகள். ஆனால் இவர்களுக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் வாசம் பண்ணு. ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது, இவர்கள் ஜெபிக்கும் பொழுது சப்பானியா இருந்ததான 40 வருஷம் சப்பானி தேவாலயத்துக்கு முன்பதாக கிடக்கிற நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தேவாலயத்துக்கு முன்பதாக அன்னுதினமும் பிச்சை கேட்கறதுக்காக கொண்டு வந்து வைப்பார்கள். அங்க இடத்துல தான் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமம் ஒன்றை எழுந்து நட. ஏன், அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்கிறபடியால் அவருடைய வாழ்க்கை சாட்சியாய் காட்டப்படுகிறது. இதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். அனனியா சப்ரால குறிச்சு ரொம்ப வேதனை. என்னன்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, பேதுரு இடத்துல வரும் பொழுதே அவர்கள் பொய்ய சொல்லிவிட்டார்கள். பொய்ய சொன்னவுடனே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லிவிட்டீர்கள். ஆகவே தான் நாங்க கொஞ்சம் ஜெபிக்கும் பொழுது, பைபிளை வாசிக்கும் பொழுது, நாம ஊழியம் செய்யும் பொழுது ஏன் கவனமாயிருங்கள் என்று பழைய பரிசுத்தவான், இப்போ உள்ள நான் பரிசுத்தவான பற்றி பழைய பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் அநேகர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில், இலங்கையில, இங்கேயும் கூட இருக்கிறார்கள். ஏன், அவர்கள் பயபக்தியோடு நீங்கள் இருக்க வேண்டும். தேவ சமூகம் தேவனுடைய காரியம் இல்ல, கடவுளுடைய காரியம் இல்ல, இது முக்கியம் இல்ல அப்படின்னு. ஏன், இவருடைய வாழ்க்கை 2 பேரும் அனனியா சப்ரால் ஒரே நாள்ல மரிச்சு போனார்கள், ஒரே நாள்ல மடிந்து போனார்கள். அதுதான் பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லிட்டீர்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னபடியா அவர்களுடைய சாட்சியை பாருங்க, பேதுருடைய சாட்சியை பாருங்க. பேதுருவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், பேதுருவும் இயேசுவோடு கூட இருந்தவர். அனனியா சப்ராலுக்கும் நல்ல ஆண்டவரை குறித்து தெரியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசிகள், அவர்கள் வந்து தேவனோடு கூட இருந்தவர்கள், தேவனுடைய ஆகமங்களை படித்தவர்கள், வாசித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் என்று. ஆனால் 2 பேருடைய வித்தியாசத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பேதுரு தேவ ஆவியை பெற்றதான, அபிஷேகத்தை பெற்றதான அவனுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியம், இந்த அனனியா சப்ராலுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியம் இன்றைக்கு 2 பேருடைய வாழ்க்கையுமே இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே சாட்சி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. இப்ப அடுத்து யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க தம்பி, அதோட முடிப்போம், டைம் பத்தாது. யாக்கோபு 4 வாசிக்க பார்ப்போம். அடுத்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வச்சு கொடுங்க. யாக்கோபு வாசிக்க பார்ப்போம். Adultères que vous êtes, ne savez-vous pas que l'amour du monde est inimité contre Dieu? Celui donc qui veut être ami du monde se rend ennemi de Dieu. Amen. ஆமென். வாசிக்க பார்ப்போம். விபச்சாரிகளே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இப்ப பாருங்க, யாக்கோபு நல்ல தெளிவாய் சொல்லுகிறார். ரைட், இதை விட்டுருவோம், இந்த காரியங்கள் அடுத்த வசனத்துக்கு போக பார்ப்போம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க பாருங்க, உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். ஏன் என்று கேட்டால், தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்தால், தேவனுடைய
அந்த அன்பிலே வளர்க்கப்பட்டால் தேவனே எனக்கு போதுமானவர், தேவன் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று இருக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம், 5வது வசனத்தை. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். இப்ப முக்கியமான காரியத்துக்கு வந்துட்டார். என்னன்னு கேட்டா, நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். இப்ப பாருங்க, நம்மிடத்திலே வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். என்ன வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார்? தேவ சமூகத்திலே வைராக்கியம். இந்த விசுவாசம் என்னை நடத்தும், இந்த நம்பிக்கை என்னை நடத்தும். ஏனென்று கேட்டால், நான் உலகத்துக்கு சாட்சியாய் இருக்கிறேன், உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஆகவே இயேசு என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்கள் உள்ளமே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தான், நான் அவனை கெடுத்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக என்ன நடக்கிறது? இதுல என்ன காரியம் என்று கேட்டால், நல்ல பாருங்க, நம்மிலே வாசமாய் இருக்கிற ஆவியானவர். இப்ப பாருங்க, வேதம் எவ்வளவு சொல்லுகிறது. நமக்கு என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு ஆவியானுடைய உதவியோடு கூட நாங்கள் வாழுகிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோமோ, அன்றையில இருந்து ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் மரணம் சம்பவிக்கும் வரை ஆவியானவர் நமக்குள்ளதான் இருப்பார். ஆனால் நாம ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுகிறதே. ஏனென்று கேட்டால், அதுதான் இந்த அனனியா சப்ராளுக்கு நடந்த ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொல்லிட்டீர்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் சொல்லிட்டு. ஏன் நீங்கள் பொய் சொன்னீர்கள்? உங்கள் சாட்சி எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் பரிசுத்தம் எங்கே? உங்களுடைய வேத வாசிப்பு எங்கே? உங்கள் ஆராதனை எங்கே? இப்பதான் சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், வைராக்கியமும் வாஞ்சையுமாய் இருக்கிறேன் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி, நீங்க நினைக்கிறீங்களா வேத வாக்கியம் ஏதோ வீணா சொல்லுதுன்ட்டு? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா ஏதோ வேலை வெட்டி இல்லாம ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா என்று உலகத்து மக்கள் பார்ப்பாங்க. ஏதோ எதுவும் இல்லாம, ஒரு வேலை இல்லாம ஏதோ ஆண்டவரை பத்தி சொல்லுகிறீர்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? இல்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்னவென்று கேட்டா, வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அடுத்த வசனத்தை போடுங்க பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 6. அவர் அதிகமான கிருபையை பாருங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து. இப்ப பாருங்க, இப்பதான் சொல்லுகிறார், தேவன் என்னவென்று கேட்டார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். உங்களுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறார். அதிகம் எந்த அளவுக்கு கிருபையை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறார். அப்ப என்ன? ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தால் என்ன இருக்குது? கிருபை இலவசமாய் கிடைக்கிறது. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்மளால உருவாக்க முடியாததை ஆண்டவர் உருவாக்குகிறவராயிருக்கிறார். அப்ப இது ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான மகா பெரிய ஒரு கிருபையாயிருக்கிறது. சாட்சியாய் வாழுகிறதுக்கு என்ன நடந்தாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, வேதத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். வேதம் தான் எனக்கு வெளிச்சம். எனக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த காரியத்தை எனக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார். வலதுபுறம் இடதுபுறம் நான் சாயவே மாட்டேன். நான் ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்பேன் என்று ஒரு முடிவெடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய சத்தத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்ப பாருங்க, பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 13-14 எடுத்து கொஞ்சம் வாசித்து முடியுமா தம்பி? Réjouissez-vous au contraire de la part que vous prenez aux souffrances de Christ, afin d'être aussi dans la joie et dans l'allégresse lorsque sa gloire sera dévoilée. Si vous êtes insultés à cause du nom de Christ, vous êtes heureux parce que l'Esprit de gloire, l'Esprit de Dieu repose sur vous. Eux, ils blasphèment l'Esprit, tandis que vous lui rendez gloire. கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் பாருங்க, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அருமையாய் சொல்லப்படுகிற உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார். யாராலே தூசிக்கப்படுகிறார்?
உலகத்தாலே தூசிக்கப்படுகிறார். அடுத்தது உங்களாலே மகிமைப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். இப்ப ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறார், இந்த காரியம் உங்களுக்குள்ளே நடக்கும், இந்த கிரியை உங்கள் குடும்பத்திலே நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நடக்கும். ஏனென்று கேட்டால் உலகத்து மக்கள் என்னை தூசிப்பார்கள், ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நான் எப்படியாப்பட்ட ஆளாகிறேன், நான் மகிமைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால் நீங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறீர்கள், நீங்கள் என்னை உயர்த்துகிறீர்கள், நீங்கள் என்னை முன்வைக்கிறீர்கள். ஆனபடியால் உங்களுடைய வாழ்க்கை பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினே பாருங்க. அடுத்த வசனத்தை நீ போடலையா? அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்த 13 14 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் இப்பதான் முக்கியமான ஒரு காரியம் என்னென்று கேட்டால், கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிந்திக்கப்பட்டால். இதுதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே 8 காரியத்தை கடக்கடக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்களா, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களா, கடகடகடன் 8 காரியத்தை சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால், நீங்கள் இது ரெண்டும் இருந்தால் உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த உபத்திரம் பாடுகளுக்கு பதிலாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே துன்பப்படுகிற நாளே உங்களுக்கு பரலோகம் நிச்சயம். ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன அடையாளம்? நீங்கள் தேவனை தரிசிக்கிறீர்கள். இதெல்லாம் சொன்னார் 5ஆவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப என்ன பண்றாரு? நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்று கேட்டால் பாக்கியவான்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சமாதானம் உள்ளவர்கள். ஆனால் ஏனென்றால் அடுத்த வாசிக்க பார்ப்போம். தேவனுடைய பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் நல்ல பேதுரு எழுதியிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். இதுதான் பெந்தெகோஸ்து நாள், இதுதான் ஆவியானுடைய வல்லமை, இதுதான் தேவனுக்கு முன்பதாக சாட்சியாய் வாழுகிறது, இதுதான் நம்மை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். நல்ல அருமையான இவர்தான் நமக்கு வரங்களை கொடுக்கிறவர். நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஏனென்று கேட்டால் ஆவியானவர் இருந்தால் அற்புதம் நடக்கும், நம்முடைய வியாதிகள் சுகமாகும். ஆவியானவர் இருந்தால் நம்மை பலப்படுத்துவார், ஆவியானவர் இருந்தால் நம்மை தைரியப்படுத்துவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுடைய அன்பை குறித்து சொல்லுகிறதுக்கு பயம் இல்லை. 4 பேர் சுற்றி இருக்கும் பொழுது இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு என் குடும்பத்துக்கு அதிசயம், பயமே கிடையாது. காரணம் என்ன? இதுதான் பேதுரும் யோவானும் செய்தார்கள். பயம் இல்லை. பயம் எப்ப இருந்துச்சுன்னு கேட்டாக்க, ஆவியானவர் இல்லாத பொழுது அவர்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்தோட தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். தைரியமாய் என்ன? நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஆரம்பிங்க. யூதர்களை பார்த்து சொன்னா, நீங்க தான் அடிக்கிறதுக்கு அவரை கொண்டு போகிறதுக்கு நீங்க வலியுறுத்தீங்க. ஆகவே பயப்படாம பேசுறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கிறபடியான தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பாருங்க, உங்கள் மேல் தங்கி இருக்கிறபடியால் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். யார் அவர்களாலே? உலகத்தாலே தூசிக்கப்படுகிறார். ஏனென்று கேட்டால், உலகத்துல அந்த உலகத்து மனிதர்களுக்கு அதை கேட்டுக்கொள்ளுகின்றபடிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்று கேட்டால், அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. குருடாக்கி சத்துரு உலகத்தினுடைய அந்த ஒத்த காரியத்துக்குள்ள அவங்க அப்படியே குருடாக்கி வச்சிருக்கிறார். ஆனா எனக்கும் உங்களுக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவியானவருக்குள்ள முதலாவது ஒழுங்கு கிரகமாக வாழுகிறதுக்கு நம்மை ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 2வது நமக்குள்ளே சாட்சியாய் வாழுகிறதுக்கு கிருபை செய்கிறார். 3வது பேசுகிறதுக்கு நேரம் இல்ல, வரங்களை கொடுக்கிற ஆவியானவர். என்ன வரம்? ஜெபிக்கிறது ஒரு வரம், உபவாசிக்கிறது ஒரு வரம், வேதத்தை தியானிக்கிறது ஒரு வரம், எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறது வரம், எப்ப பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை எனக்கு செய்வார், இதை என் வாழ்க்கையில நடத்துவார், எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது ஒரு வரம். இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான வரம். இந்த வரம் நமக்கு கிரியை செய்யும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டம் பிரச்சனைகள் மாறுகிறதுக்கே ஒரு அடையாளமாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனபடியால் கண்களை மூடி இந்த நேரத்துல 2 பாட்டு படிச்சு நாங்கள்